தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்திலே வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக உன்னை கவனிக்கும் தேவன். கிளாரா என்பவள் வீட்டு வேலை செய்யும் ஒரு வேலைக்காரியாக இருந்தாள். ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்திலிருந்து ஒரு நபரால் காப்பாற்றப்பட்டாள். காப்பாற்றிய அந்த நபர் கிளாராவிடம், நீ ஏன் சாக முயல்கிறாய், காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு கிளாரா அழுது கொண்டே, என்னை கவனிக்க யாருமில்லை, நான் சாதாரண வேலைக்காரி, என்னுடைய வாழ்க்கை மதிப்பு மிக்க இல்லை, எனக்கு நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், குடும்பம் என்று யாரும் இல்லை, நான் தனிமையில் இருப்பதால் என்னுடன் பேசுவதற்கும் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை, அதனால்தான் நான் சாக முயற்சித்தேன், நான் வாழ விரும்பவில்லை என்றாள். நான் மரணநிலையின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்று தேற்றும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுதல்லவா. என் சத்துருக்கு முன்பாக நீர் உனக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. தாவீது சவுலுக்கு பயந்து பல இடங்களுக்கு ஓடி ஒளிந்து தன்னை காத்து கொள்ள விரும்புகிறார். சவுல் முழு இஸ்ரவேலின் ராஜாவாகவும் மிகப்பெரிய சேனைகளையும் வைத்துக்கொண்டு தாவீதை கொல்ல எத்தனிக்கிறார். சவுலின் அரண்மனையில் தாவீதை அழைத்து கொலை செய்ய திட்டமிடுகிறார். தாவீது தனித்திருக்கும் பொழுதும் அவனை கொலை செய்ய எல்லா இடங்களிலும் தேடி அலைகிறார். இந்த சமயத்தில் தான் தாவீது சொல்கிறார், எனக்கும் மரணத்திற்கும் ஓரடி தூரம்தான், வேறு இடத்தில் மரணத்தை எனக்கு 4 விரக்கட்டை அளவாக்கினீர். இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெல்லு பூச்சியைப் போல யாரை தேடி புறப்படுகிறார் என்று சொல்லி தாவீது அங்கலாய்த்து கொண்டிருந்த வேளையில் நான் இந்த வசனங்களை அவர் எழுதுகிறார். இதை படிக்கிற நீங்களும் கிளாராவைப் போல வாழ பிடிக்காமல் சாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? தனிமையில் இருப்பது போல உணர்கிறீர்களா? பேசுவதற்கும் எண்ணங்களை சொல்வதற்கும் யாருமில்லை என்று சொல்லி யோசிக்கலாம். உங்களுடன் பேசுவதற்கும் நீங்கள் பேசுவதை கேட்பதற்கும் உங்களோடு இருப்பதற்கும் ஒருவர் உண்டு. அவர்தான் அருமையரட்சராக இயேசு கிறிஸ்து. அவரோடு பேசுங்கள், அவரோடு நேரத்தை செலவிடுங்கள், அவர் உங்களோடு பேசுவார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தர அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பேசும்போது அவர் செவி கொடுத்து கேட்கிறார். எனவே நாம் பேசுவோம், அவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.